Good evening, friends. This is Shankar. Welcome to Infotable சேனல். லாஸ்ட்டு 2 வீடியோவுக்கும் எனக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறையா கேக்ஷன் சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு வீடியோவிலும் நான் அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். என்னை இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே வரேன். இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, வீடியோஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ஸ்லைடில் பிக்சர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, கண்டென்ட்டோட இதை வந்து ஒரு பிபிடியாக ரெடி பண்ணி எப்படிலாம் ஆட் பண்ணுறது, ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு வீடியோலையும் இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே இருக்கும். அதில் அதில் ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கான டாப்பிக்குள்ளே போயிடுறேன். அந்த டாப்பிக்கோட நேம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் ஒன்று சொல்கிறேன், ஒரு சினாப்சிஸ் மாதிரி ஒன்று சொல்கிறேன். என்ன சினாப்சிஸ் அப்படின்னா, எப்பயுமே ஒரு ஒரு லீடர், ஒரு தலைவர் வந்து என்ன ஏதாச்சும் பேசுகிறாரு அப்படின்னா, அவர் வந்து ஃபன்னியாக பேசினாலும் சரி, ரொம்ப சீரியஸாக பேசினாலும் சரி, அவர் என்ன பேசினாலும் சரி, அது வந்து ஒரு பெரிய பேசுபொருளாகும். அதுக்கப்புறம் அவர் ஏன் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து யோசிப்பாங்க. அது அவர் சொல்கிற இடம்னாலும் சரி, சொல்கிற மனுஷங்களை பொறுத்து இந்த இதோட வேல்யூ வந்து டிஃபர் ஆகும், மாறும். ஓகேவா? நேத்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவோட டாபிக் வந்து என்ன டாபிக் அப்படின்னா, நம்ம நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி வந்து நேத்து வந்து ஆந்திராவில் நடந்த ஒரு மீட்டிங்ல வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒரு கீ பாயிண்ட்ஸ் 7 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த 7 பாயிண்ட்ஸ் தான் வந்து லாஸ்ட் 1 டேவா வந்து இந்தியா ஃபுல்லா வந்து பேசுறாங்க. ஏன் இப்படி வந்து மோடிஜி வந்து சொன்னாங்க அப்படின்ட்டு பேசினாங்க. அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நெக்ஸ்ட் 1 இயருக்கு வந்து கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சருக்கு திருப்பி போக, கொரோனா டைம் எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் பண்ணமோ அதே மாதிரி எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போக, டீசல் அண்ட் பெட்ரோலை வந்து சேவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ்லாம் வந்து தேவையில்லை, பெரிய ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து போகாதீங்க, எப்போ பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது இந்த மாதிரிலாம் சொன்னதுக்கு வந்து காரணம் என்ன? அப்புறம் இன்னொரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதாவது ஃபாரின் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒரு நாட்டின் தலைவர், ஒரு நாட்டின் பிரதமர் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா, அதுக்கான ரீசன்ஸ் ஏன் அப்படின்னா, இப்போ இதே ரீசன்ஸ் வந்து ஒரு 5 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா அதோட ரிசல்ட்டே வேற மாதிரி வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு. இப்போ இந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்கன்னா ஏன் 5 ஸ்டேட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க? அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இருக்கு. இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஏன் சொல்கிறாங்க? கோல்டு ஏன் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்மளோட மிடில் கிளாஸ் பீப்புள், அடித்தட்ட மக்கள் பீப்புள் வந்து கோல்டுங்கிறது வந்து எப்படின்னா எமர்ஜென்சி பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதன் கோல்டை வந்து அடகு வச்சு தங்களோட நீட்ஸை வந்து தேவைகளை வந்து நிவர்த்தி செய்யும். அப்படிப்பட்ட கண்ட்ரியில் வந்து, அப்படிப்பட்ட நாட்டில் ஏன் வந்து கோல்டை வந்து வைக்காதீங்க, கோல்டை வந்து சரியாக வாங்காதீங்க, ஆனால் ரீசன் என்ன அப்படிங்கிறத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இன்னொன்று ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான பேமெண்ட்டை வந்து இந்தியா வந்து டாலரில் வந்து வாங்குவாங்க. ஓகேவா? அந்த டாலரில் வாங்குறாங்கல்ல, அந்த டாலரில் வாங்குற அமௌண்ட்டை வந்து, அந்த பேமெண்ட் வாங்குற அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் ஒரு ஒரு தனியாக ஒரு ரிசர்வ் இருக்குது. அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டாலர் ரிசர்வ் இல்லைன்னா அது வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னு சொல்லுவோம். அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல தான் அந்த டாலர் அமௌண்ட்டை ஃபுல்லாக நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டே வருவோம். அதாவது இந்திய கவர்மெண்ட் வந்து அதில் வந்து சேர்த்துட்டே வருவாங்க. அதை எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, எமர்ஜென்சி அப்போ மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற நேரத்தில் அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அப்படி நம்ம அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இந்தியன் எக்கானமி வந்து ஷேக் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ரீசன் தான். இப்போ எல்லாருமே தெரியும், ஈரான் வார்னால இதோட எஃபெக்ட் வந்து குளோபலி எல்லா கண்ட்ரீஸுமே நடக்குது. நிறைய கண்ட்ரி திவாலாக சூழ்நிலையாக ஆயிடுச்சு. ஆல்ரெடி மெனி கண்ட்ரிஸ் வந்து பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா வந்து இப்போதான் இனிமேல் தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து அதுக்கான ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி தான் நேற்று மோடியோட ஸ்பீச் வந்து இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு எப்படி வந்து இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் பற்றி இன்னும் நிறையா பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இந்தியா இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து டாலரில் தான் பேமெண்ட் வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்காது. இது வந்து அதே மாதிரி ஈரான் வாரனால தான் ஆயில் ப்ரைஸஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இன்னொன்று, இப்போ வரைக்குமே நம்ம வந்து 85% ஆயில் ப்ராடக்ட்ஸ் வந்து அதர் கண்ட்ரீஸ்ல தான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இம்போர்ட் பண்ணுறப்ப அது ஈரான் வார்னால ஹார்முஸ் க்ளோஸ் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. லாஸ்ட் 2.5 மந்த்ஸாக இந்த இஷ்யூ இருக்குது. இது எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. இப்பயும் அப்பப்போ ஒரு 2 வாரத்துக்கு ஒரு கப்பலோ, 1 வாரத்துக்கு ஒரு கப்பலோ தான் வந்துட்டு இருக்கு. அப்போ நம்மளுக்கு வர்றதுக்கான இந்த பெட்ரோலு, டீசலு, கேஸு, இதுக்கான அந்த சப்ளை செயினே வந்து கட் ஆகுது. அப்போ கட் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா,
இவ்வளவு நாள் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதுக்கான லாஸஸ் எல்லாம் அவங்களே வந்து பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களால பேர் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனால தான் இப்போ நேத்து அந்த மோடி சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய சுச்சுவேஷனா இருக்கு. ஆனா இப்போ கூட இந்தியா வந்து லாஸ்ட் மந்த் கூட 6 lakh crore கோல்டு வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதெல்லாமே வந்து ஒரு டேட்டாஸ் தான். இன்னொன்று, இப்போ நம்ம கோல்டு கூட இக்னோர் பண்ணலாம், கோல்டு வாங்காமல் இருக்கலாம். ஆனால் ஆயிலும் டீசலும் இதெல்லாம் வந்து அன்றாட தேவைகள். இப்போ பெட்ரோல் டீசலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்து நான் கடைசியில் நம்ம சாப்பாட்டில் வந்து நிற்கும். ஓகேவா? இதோட எஃபெக்ட் வந்து நிறைய பேருக்கு ஜாப் லாஸஸ் ஆகும். நிறைய பேரோட பணக்காரங்க இருந்தவங்க ஏழையாவாங்க, மிடில் கிளாஸாக இருந்தவங்கள ஏழையாவாங்க, பணக்காரங்க இருந்தவங்க மிடில் கிளாஸாக அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டவுன்ஃபால் தான் ஆகுமே தவிர இந்தியன் ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கிடையாது. உன்னோட இதனால என்ன ஆகும்னா டாலரோட டிமாண்ட் அதிகமாகிறதுனால என்ன ஆகும்னா டாலரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்தியன் ருப்பியோட வேல்யூ வந்து அதாவது டாலரோட டிமாண்ட் அதிகமாகிறதுனால இந்தியன் ருப்பியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் இன் த சென்ஸ் இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி 92 rupees அகேன்ஸ்ட் $1 இருந்துச்சுன்னா இப்போ 94 rupees 95 rupeesனு இன்க்ரீஸ் ஆகுது இல்லை. இது வந்து இந்தியன் ருபியோட வந்து வீக்கன் ஆகிறதுக்கான அறிகுறிகள். ஓகேவா? இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இம்போர்ட் காசு இன்க்ரீஸ் ஆகுதுனால எல்லா ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகுது. ப்ளஸ் இதனால நம்மளை சப்ளை செயினே வந்து ஒரு ஷேக் ஆகுது, ஆட்டங்கானதுங்கிறக்கான அர்த்தம். அதனால நம்ம இதுக்கப்புறம் ஒரு அடுத்து இது எப்போ வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறாங்க, எப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை எல்லாம் சொல்ல போகிறாங்க, அஃபிஷியலாக சொல்ல போகிறாங்கங்கிறக்கான நியூஸஸ் வந்து இன்னும் எதுவும் வரல. இப்போ ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் நேற்று பேசுனது, சினாப்சிஸ் மாதிரி தான் இருந்துச்சு. போக போக நம்மளோட இந்தியன் எக்கானமி என்னவா மாறப்போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதோட எஃபெக்ட் இன்றைக்கே தெரிஞ்சிச்சு. நம்மளோட திரு நரேந்திர மோடி வந்து நேற்று பேசினாங்க. இன்னைக்கு வந்து அதோட எஃபெக்ட் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸு, டைட்டனு, தங்கமணி ஜுவல்லர்ஸ் இவங்களோட எல்லா ப்ரைஸஸ் வந்து 5%, 6%, 9% டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜாக வந்து இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, அடி வாங்கியிருக்கு. இது வந்து ஜஸ்ட் இன்னைக்கு ஸ்டார்டிங் தான். ஆனால் இது வந்து நம்ம கண்ட்ரிக்கு நல்லதா கெட்டதா, இனிமேல் என்ன ஆக போகுது, நம்ம இது எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது அடுத்து கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப் அவங்க அனௌன்ஸ் பண்ணுற இதில் மூலியமாக தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அதனால இதுக்கப்புறம் ஏதாச்சும் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண வச்சுன்னா பேஸ்ட் ஆன் அந்த நியூஸ் மூலிமா நான் வந்து டிகோடிக் பண்ணி அவங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் கைஸ்.